வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். டிசிஎஸ் நாசிக் இஷ்யூ பேர் கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன். காலையில் பார்த்த உடனே இது எங்கேயோ அதாவது இந்த சம்பவத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே, ஏதாவது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமேன்னு யோசிக்கும் போது தான் அந்த செகண்டாக ஒரு தாட் மேதி வந்தது. கேரளா ஸ்டோரி பார்ட் ஒன் கிடையாது. பார்ட் ஒன் ஆக்சுவலி ரியல் நடந்த ஸ்டோரி தான். ஆனால் இப்போ நடந்த டிசிஎஸ் நான் ஒரு 2-3 வருஷமா நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஒரு சேனல்ல. என்னன்னு தெரியல, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்கிட்ட 2-3 வருஷமா நடக்குது. சில பேர் ஒரு வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. மினிமம் ஒரு ஒன் இயர் 2 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த கதையை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கும் போது தான் அங்கெல்லாம் ஞாபகம் வருது. கேரளா ஞாபகம் வந்துச்சு. கேரளா ஸ்டோரி பார்ட் 2. இந்த கோஸ் பேர்ன்ற ஸ்டோரி பேர் எக்ஸாக்டாக பேர் தெரியல. ஆனால் கேரளா ஸ்டோரி 2 தான். அந்த படம் நான் தேட்டருக்கு போய் பார்த்தேன். உண்மை சம்பவத்தை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை எனக்கு டவுட்டு, ஒருவேளை இப்போ தான் இந்த கேஸில் வெளில வருது. ஒருவேளை அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இவங்க அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி ரியல் ஸ்டோரி மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் வேணும்ட்டு இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த கேஸ் வெளில வந்துச்சா நோ ஐடியா. சும்மா கெஸ்டாக பண்ண சொல்லிட்டு இருக்கேன். அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ அதனால இப்போ இந்த கேஸ் ரொம்ப உச்சக்கட்ட நிலைமைக்கு போயிட்டுருக்கான்னு வச்சுக்கிறேன். அப்படியும் இருக்கலாம் பேசிக். ஆனால் அந்த படத்தில் கதை கொஞ்சம் அதாவது கான்செப்டை மட்டும் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நடக்கிறது கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஸ்க்ரீன் பிளே எல்லாம் டோட்டலாக ஸ்க்ரீன் பிளே ரியல் டிசிஎஸ்ல அந்த விஷயத்துக்கும் அந்த படத்தில் அந்த விஷயத்துக்கும் டோட்டலாக ஸ்க்ரீன் பிளே வேறு. ஸ்க்ரீன் பிளேனா அங்கே இருக்கிறது ஃபுல்லாக கம்பெனி, இங்கே நான் இது ஃபுல்லாக இந்த லோக்கல் ஏரியா, அந்த நார்த் சைடில் லோக்கல் ஏரியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ உண்மையிலே இந்த டிசிஎஸ்ல என்ன நடந்துச்சு, என்ன நான் பேசிக்கலாக கேள்விப்பட்டவரை சொல்கிறேன். இந்த என்ன பண்ணுறது, நேர்கொண்ட பழக்கம் தான். 3 பேருங்க 4 லேடிஸ், 3 அதாவது லேடிஸுங்கெல்லாம் இந்த வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு அமௌண்ட் கொடுக்குறது, கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாங்க. ஒரு அமௌண்ட் பார்த்து வீட்டுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற காசு தான் அந்த வீடே நடக்குது. கல்யாணமாக இருக்கிறது இல்லை. ஸோ அவங்க காசை தான் பச்ச லேடிஸ் தான், அவங்க காசில் தான் வீடே நடக்குதுன்ற போது அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வேலையை போய் பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு ஏதோ ஒரு அமௌண்ட் வீட்டில் கொடுக்கணும். ஒரு வீட்டுக்கு ஒரு மணி ப்ரெஷர் ஒன்று இருக்குது. அதாவது அமௌண்ட் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் ஒன்று வருது லேடிஸ்க்கு. பசங்க ஏதோ ஒரு வேலையை டக்குன்னு பார்த்துருவாங்க. ஆனால் பொண்ணுங்க அந்த மாதிரி எல்லா வேலையும் பார்க்க முடியாது. டக்குன்னு அந்த பொண்ணுங்க அடிக்காதீங்கன்னு எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நாங்களும் வேலை பார்ப்போம்னு சொல்லி நாங்கள் வேலை பார்க்குற மாதிரி முதல் அளவில் வலிமையான ஒரு ஒர்க்கை ஒரு லேடிஸால் எல்லா லேடிஸாலையும் பெரும்பாலும் லேடிஸாலையும் பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. அந்த கான்செப்ட் அதாவது அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக விஷயம் என்னன்னா, அதாவது வீட்டில் காசு, அதாவது ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இருக்கிற ஒரு பொண்ணுங்க வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி டிஷர்ட் கம்பெனியில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே நடக்கிற இந்த சம்பவம், அதாவது இந்த படத்தில் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் அவங்க ஒர்க்கில் நடக்கிறது, இவங்க ரியல் லைஃப்பில் நடக்கிறது. அவ்வளோதான், இதுதான் டிஃப்ரென்ஸு. அந்த படத்தில் சொல்லி அந்த படத்தை இது கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, அவங்க வேலைக்கு போகும்போது அங்கே வேலை செய்கிற ஒரு சில பேர் இருப்பாங்க. அது மேனேஜரும் ஒரு கூட்டாளி தான் இந்த நடக்கிற சம்பவத்துக்கு. இப்போ எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி பொண்ணுங்களை தேடி இந்த மாதிரி வீட்டில் காசு கொடுக்கணும், அந்த பிரச்சனையில் வருவாங்க. சில பேர் ரெகுலராக அவங்க ஒரு காசு அவங்களுக்கு தேவையானதுக்கு வீட்டில் லோன் எல்லாம் இருக்குது, அவங்கள டார்கெட் பண்ணலை. வீட்டில் ப்ரெஷர்லேருந்து நம்ம ஏதாவது வேலை பார்த்து இந்த வேலைக்காக எந்த வேணாலும் பண்ணுவோம், ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணிடலாமோ அந்த மெயின் செட்டில் இருக்கிறவங்க முதல் டார்கெட் பண்ணி அவங்க ட்ராப்பில் வெளியே வைக்கிறது. அதாவது அவங்க பிடிச்ச மாதிரி பேசுறது, அவங்களுக்கு எப்படிலாம் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் இவங்க நடந்துக்கிறது. அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் எங்களுக்கு ஆண்கள் பிடிக்கும்னு சொல்லும்போது இவங்க கேரக்டரே அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது அந்த பொண்ணுங்கள்கிட்ட. அதாவது கெட்ட வார்த்தை பேசுவாங்க. இது பிடிக்காதுன்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் கெட்ட வார்த்தை பேச மாதிரி சும்மா டைப் பண்ண சொல்லி பேச்சை மாற்றுறது. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தை பேசாமல் இவங்களுக்கு வலி யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பேசுறது. நைஸாக அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குமா, எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்குமா, எனக்கு இது பிடிக்கும், இந்த மாதிரி. அதாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே இவங்க முயற்சிட்டு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணிட்டு கடைசியில் எவ்வளோ சொல்லுவாங்க. எவ்வளோ வச்சுட்டு கடைசியில் என்ன ஆகும்னா, கல்யாணம் பண்ணும்போது இல்லை கல்யாணத்துக்கு அப்புறமா எனக்கு தெரியல கேட்பாங்க இந்த மாதிரி. கல்யாணம் முன்னாடி தான் மதம் மாறணும், மதம் மாறணும், இந்த மாதிரி மதம் மாறினா கல்யாணம் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லி அவங்க முஸ்லீம் மதமாக மாற்றுறதுக்காக. முஸ்லீம் மதம் தான் கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன்.
முஸ்லீம்ஸை மாற்றுறதுக்காக ஒரு அதாவது முஸ்லீமை மாற்ற ஒரு குல்லாம ஏதோ போடுவாங்க. அது பேர் ஸ்டேட் தெரியல, ஏதோ முடிச்ச கீழே போட பார்க்குறேன். ஏதோ சொல்லுவாங்க அது பேர் குர்காவை ஏதோ சொல்லுவாங்க நினைக்கிறேன். குர்கா தான் எங்கள் பேர் கரெக்டாக சொல்ல நினைக்கிறேன். குர்கா போடணும், நீ வெஜ்ஜில் இருக்கவங்க நீ நான்வெஜ் சாப்பிடணும், சிக்கன் பீஃப் மட்டன் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரி 4-5 தடவை தொழுவணும்னு சொல்லி அவங்கள உழ வச்சதும் இல்லாமல் ஒரு கிழமை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மதத்தை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணக்கப்புறமா அவங்களுக்கு முழு சுயரூபத்தை காட்டுற மாதிரி அவங்க தொழுக வைக்கிறது, அவங்கள நான்வெஜ் எல்லாம் சாப்பிட வைக்கிறது, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அவங்க திட்டுறது, அவங்க அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு கடைசியில் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்க முழு உருவம். அதாவது சில பேருக்கெல்லாம் முன்னாடியே கல்யாணம் மாதிரி அளவு போனாட்டி இருக்கான். அது என்னன்னு தெரியல. இது என்னன்னா அவங்க வழக்கமாக பண்ணுறது போல. அதாவது பொண்ணை பார்க்கறது, டேப்பில் வைக்கிறது, அப்போ அந்த பொண்ணை லைனில் ஊற்றி இன்னொரு பொண்ணை பார்க்குறது. இதுதான் அவங்க வழக்கமாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ அவங்க பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு இந்த பொண்ணு மட்டும் இந்த மாதிரி விஷயத்த பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க மட்டும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒன்று பேருக்கு இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டீப்பாக போயிட்டு ரொம்ப டீப்பாக இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இன்னும் யாராவது இருக்காங்க சொல்லி சொன்னல 4-7 பேர் கைது பண்ணியிருக்காங்க சொல்லி. ஒரு நான் கேள்விப்பட்டது 7 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணை எப்படின்னா இந்த லேடிஸ் வந்துட்டு போலீஸில் கேஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் ஆப்ரேஷன் வச்சுக்கிட்டு அவங்க உள்ள வேலைக்காரங்க சின்ன சின்ன வேலை பார்ப்பாங்களா, இந்த தலை துடைக்கிறது, பாத்ரூம் கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன எடுபடி வேலை பார்க்குற இந்த வேலைக்கெல்லாம் அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு, அதாவது லேடி போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு அங்கே வேலையில் சேர்ந்து அவங்க நடக்கிற எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி எப்படியோ கலெக்ட் பண்ணிட்டாங்க. கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கேஸ் இன்னும் முன்னேறி இருக்குது. இன்னும் அஃபிஷியல் ரிப்போர்ட் எதுவும் இன்னும் டீப்பாக எதுவும் நடக்கலை. ஆனால் உள்ள நடக்கிற என்னென்ன விஷயம் நடக்குதோ எல்லாம் உலக வெளிச்சு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி டேப்பில் விலை வைக்கிறாங்க. இந்த மாதிரி டேப்பில் வச்சு அதுக்கப்புறமா அவங்க உண்மையாக ரூபம் தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கள பப்ளிக் அவமானப்படுத்துறது, முட்டி போட வைக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஏமாத்துற ஆம்பளை தெட்டலாமா இல்லை ஏமாத்த பொம்பளைகளை தெட்டலாமான்னு தான் கேள்வி வருது. ஏன்னா ஏமாத்துறவன் ஏமாத்துன்னு இல்லாமல் இருப்பான். எப்பவுமே எங்கேயோ இடத்துல ஒருத்தன் அதாவது ஒரு பர்சன் கண்டிப்பாக ஏமாத்தினா லாபத்தை ஏதோ ஒன்றும் அதாவது லாபம் பார்ப்பான். காசுலையும் சரி, இந்த மாதிரி லவ்லையும் சரி, கண்டிப்பாக ஏமாத்துறவங்க இருக்கதா செய்வானுங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி ஒரு பொண்ணுங்க அதாவது லேடிஸ்லாம் ஹாலில் ஏமாறுப்பாங்க. அதாவது இவ்வளோ பேசுகிறாங்க, ஆண் பெண் அது சமத்துவம் பேசுகிறாங்க, அது பேசுகிறாங்க, ஃபெமினிஸ்ட் அது இதுன்னு பேசிக்கிட்டு கடைசியில் ஒரு ஆம்பளை வந்து பொம்பளை அதிகமாக ஏமாற்ற போகிறாங்க இந்த மாதிரி விஷயத்த. அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னு தெரியல. இவ்வளோ பேசுறது நீங்கள் எதுக்கு இதில் மட்டும் எவ்வளோ வழுதி பேசுறானா இவன் நம்ம கடையில் பண்ணலாம், அப்போ இது உண்மையான கதை கிடையாது. சில பேர் கொஞ்சம் டஃப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சது கெட்ட மாதிரி இருப்பாங்க. உண்மையில லவ் பண்ணாங்கன்னா அப்போ அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் பண்ணலாமோ சொல்லி அவங்க மனசால பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆம்பளைங்களாம் தூக்கி போட்டு போகிறது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியல. இவ்வளோ அழிவாக பேசுறீங்கல்ல, ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி பேசுவீங்க, அதை பற்றி பேசுவீங்க, ஃபெமினிஸ்ட்டை பற்றி பேசுவீங்க, ஈக்குவாலிட்டியை பற்றி பேசுவீங்க, எவ்வளோ பேசிட்டு அசால்ட்டாக ஏமாந்து போறீங்க ஆம்பளைங்க கேட்டு. ஆனால் இதுவே ஒரு நேர்மையான ஆம்பளை வந்தால் மட்டும் அவங்க வந்து கல்வி விட்டுறது, அசிங்கப்படுத்துறது, என் ரேஞ்சுக்கு தகுதி அது சொல்கிறது, அப்போ எனக்கு ஒரு கேரள செட்டாலும் சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறது. ஆக்சுவலி தப்பு எங்கே நடக்குதுன்னா பகுத்தறிவு பேசிக் நாலேஜ் இது கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், இது கிடையாது. என்னன்னா கமல் கல்வி விட்டு மறுக்கிறதே கிடையாது. யாருக்கு அதாவது லேடிஸை முக்கால்வாசி ஏமாந்து போகிற யாருக்குமே பகுத்தறிவு பேசிக் நாலேஜே கிடையாது. எல்லாரும் சினிமாவை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். நான் இப்போ சினிமாவை அடிக்கல, நான் ஓப்பனாக சொல்கிறேன். சினிமா கான்செப்ட் அப்போ பேசிக்கிறேன். ஒரு கான்செப்ட் உண்மையிலே சினிமா தான் இந்த மாதிரி இந்த வயலன்ஸ் சினிமா, ரொமான்ஸ் சினிமா தான் இந்த பப்ளிக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. நான் வேற கான்செப்டில் பேசுகிறேன். இப்போதைக்கு சொல்கிறது என்னன்னா, சினிமா மாதிரி அது கற்றுக்குறாங்க தான் ஒத்துக்கிறேன். அது நான் அப்போ பேசுகிறேன். ஆனால் இப்போதைக்கு கற்றுக்குறாங்க, சினிமாவை பார்த்து கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அந்த நல்ல விஷயத்த மட்டும் தூக்கணும். இந்த மாதிரி கெட்ட விஷயம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அது ஒரு சினிமா பார்த்து எல்லாம் ரொமான்டிக்காக பார்க்குறது, அவங்க வலிஞ்சு பேசுறது எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒருத்தர் வலிஞ்சு பேச அவங்க அப்படியே தூங்க போட்டு போகுது. ஆனால் ஜாலியாக அவங்களுக்கு கேரக்டர் கேட்ட மாதிரி அவனா அதை பண்ணான்னு ஆசையாக பண்ணான்னா அவ்வளோ உடனே இம்ப்ரெஸ். முதல்ல அவங்க கேரக்டர் என்ன பார்த்தவொடனே அவன் மற்றவங்ககிட்ட இப்படி பழகிறான், வீட்டில் அவங்க உண்மையான சூழல் என்ன,
அவனோட உண்மையான கேரக்டர் என்ன, அவன் எல்லாத்தையும் எப்படி பேசலாம், நார்மலாக எப்படி பேச, கோவமான எப்படி ரியாக்ட் ஆகலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அவன் லவ் பண்ணுற, அதாவது லவ் பண்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்கல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ அவன் அன்பு காட்டுறான், அவங்களை எப்படி பார்த்துக்கிறான், இதெல்லாம் பார்க்காம ஜஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினாலே நீங்கள் லவ்ல உண்டு தானே. ஒன்றும் இல்லை, வருவான் கண்டிப்பாக gift வாங்காமல் இருக்கிற, கண்டிப்பாக நாளைக்கு gift வாங்கி கொடுத்துருப்பான், அதுக்கே இம்ப்ரெஸ் ஆயிருப்பானுங்க. நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஆறீங்க, இவ்வளோ படிச்சோம், இவ்வளோ படிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாலேஜ் கெயின் பண்றீங்க, வேலைக்கு போய் சம்பாதிக்க, அதாவது சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு, சொந்த காலையை வீட்டை தனியால பார்த்துக்கிற அளவுக்கு படிச்சு வேலைக்கு போயிட்டு வீட்டை பார்த்துக்கிற அளவுக்கு நீங்க நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கீங்க. ஆனா இந்த நாலேஜ் நீங்க வேலை செய்யறியா, வேலைக்கு போய் அவ்வளோ பணம் தெரிஞ்சு சம்பாதிக்கிறது, ஆனா இருக்க வேண்டிய இடத்துல நாலேஜ் இல்லைன்னா எப்படி? இது ஜெனரல் நாலேஜ், இது பேசிக் பகுத்தறிவு. இந்த பேசிக் நாலேஜ் இல்லைன்னா உங்களை யாரையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லா டைமும் நீங்க ஏதாவது காப்பாற்ற எதிர்பார்க்க முடியாது. சிம்பிளா சொல்லிடுறேன், இந்த வீடு நான் லேடிஸ்ட அடிக்கிறேன்னு கிடையாது. ஆக்சுவலாக வீடு நடக்கிறது என்னன்னா, உண்மையிலேயே வீட்டில் யாரும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அதாவது பிறந்ததுலேருந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸு எதுவும் சொல்லிக் கொடுக்க கிடையாது. சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி ஆம்பளை பேசினா அவன் உங்கள்கிட்ட வழியா வேணும்னு பண்ணுறான், அவன் நம்பாத, இவன் நம்பு, இவன் நம்பக்கூடாதுன்னு சொல்லி தரணும். ஸ்கூலுக்கு போகிற டீச்சர்ஸும் சொல்லி தரணும். சொசைட்டியே கொஞ்சம் அவங்களுக்கு எதுவும் பில்ட் ஆகணும். இது எதுவுமே இல்லாமல் அவங்களும் கற்றுக்க முடியாது. வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லி தராங்கன்னு சத்தியமாக தெரியல. ஏன் சொல்லித்தர இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. ஓ, நம்ம பொண்ணு வேலைக்கு போகுது, அப்போ நம்ம பொண்ணுக்கு நல்ல மூளை இருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்கப்பா. ஏன்னா படித்து வேலைக்கு போகிறதும் மெயினில் நாலேஜ் கெயின் பண்ணுறதும் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அவன் கோடியே சம்பாதிப்பான், லட்சக்கணக்காக கோடியே பல்லாயிரமும் சம்பாதிப்பான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்கிறது, பேசிக் நாலேஜே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளோ படிச்சுட்டுக்க, ஆனால் இந்த சின்ன நான் உட்கார சொல்ல விரும்பல. சில பேருக்கு பைக் ஸ்டார்ட் பண்ண தெரியாது, சில பேருக்கு காரில் செட்டிங்ஸ் தெரியாது, சில பேருக்கு ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியாது, நிறைய இருக்குது. ஸோ படித்தாதான் நாலேஜ் கெயின் பண்ண முடியும் கிடையாது. ஆனால் நாலேஜும் ஒரு எஜுகேஷன் தான். அதாவது படித்தாதான் படிப்பது உங்கள் வேலைக்கு சம்பளத்துக்கு படிக்கிறீங்க, அது ஒரு படிப்பு, அது வேறு எஜுகேஷனு. ஆனால் நாலேஜையும் இன்னும் பகுத்தறிவும் கெயின் பண்ணுற நாலேஜ் எஜுகேஷன் இருக்குல்ல, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் படித்து சம்பளம் கெயின் பண்ணால் மட்டும் போதாது, படித்து நாலேஜும் கெயின் பண்ணணும். பேசிக் நாலேஜ், இந்த மாதிரி நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது அதோட நாலேஜும் கெயின் பண்ணணும். அதோட நாலேஜும் உங்கள்கிட்ட இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்காது. வருவான் வலிஞ்சு பேசுவான், பேச வச்சுக்கங்க, பாருங்க, முறைங்க, டேய் உன் வேலையை பார்த்துட்டு போ, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் ஞாபகம் வருது. பேக் டு த டாபிக், இந்த டிசிஎஸ் நாசிக் இஷ்யூ தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி அரசு நடந்திருக்கிறது, பப்ளிக்காக அவங்க அவமானப்பட்டதெல்லாம் இருக்கும்போது இவங்க போய் ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹெச்ஆரும் கூத்து களவாணின்றது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு போல. ஹெச்ஆரும் கூத்து களவாணி தான், கூத்து களவாணி இருந்துக்கிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை மேலிடத்துல எங்கேயுமே கொடுக்காம எல்லாத்தையும் இவங்களும் கூத்து களவாணி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கலைன்னா சிம்பிளாக ஒன்று பண்ணணும். நம்ம ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ஹையர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண. அதாவது ஹெச்ஆர் மேலே ஒருத்தர், அதுக்கும் மேலே ஒருத்தர் இருப்பான். அப்போ என்ன பண்ணால் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரேட் இல்லையா, அதுக்கு மேலே எந்த போகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் போயிட்டே இருக்கணும். இப்போ நானே எங்கே வேலைக்கு போகிறேன், டீம் லீடர் இருக்கான், அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லையா, அவனால ஹையர் ஆஃபீஸில் இருக்கான், அவனை போய் தேடணும், தேடி பிடிச்சி அவன் நம்பர் பிடிச்சி அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவனும் கண்டுக்கலையா, அவனோட வேலை அஃபீஷியல் இருக்காங்களோ அவங்கள போய் மீட் பண்ணி அவங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படிதான் பண்ணிடணும். பண்ணாதான் உங்கள் சொல்யூஷன் கிடைக்கும். ஹெச்ஆர் கிட்ட போகாதோ, நானும் அப்படியே ஒரு ஒர்க்குக்கு போகிறேன், அங்கே ஒரு டிஎல் இருக்கான், என்னதான் சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிஎல் தான் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு டிஎல் இருக்கான். காசு ரொம்ப சம்பாதிப்பான், ஆனால் அவன் பக்கம் எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துப்பான், அவ்வளோதான். எங்கள் பக்கம் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் கண்டுக்கிட்டே, எந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறது. நாங்களா ஸ்ட்ரைக் ஏதாவது பண்ணியோ ஏதாவது ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் உண்டு. அந்த அளவுக்கு இருக்காங்க டிஎல் நிலைமை. சிம்பிளாக சொல்லிடுறேன், இப்போதைக்கு கேஸ் டீட்டெயில்ஸ் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு என்னென்னா,
இந்த உங்களுக்கு இதை பொறுத்தது விளக்கம் தெளிவாக வேணா இந்த கேரளா சைடு படமே பார்க்கலாம். அந்த படம் நெட்டில் இருக்கான்னு தெரியல, ஓடிடி அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. ஆனால் தேட்டரில் இருக்கும், இப்போ இருக்கான்னு தெரியல. மேபி ஓடிடி அவைலபிளாக பாருங்க. அந்த படத்தில் கீழே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மதம் மாற்றத்துக்காக. அந்த படத்தில் சொல்லியிருக்க கான்செப்ட் என்னன்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரவங்களை ட்ராப் பண்ணி அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மதத்தை மாற்றி வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ரொம்ப வாரஸ் பண்ணுறது. இதுதான் அந்த படத்தில் கான்செப்ட். அது இப்படியே பொறுத்தும் போது வேலைக்கு போகிறாங்க, அவங்களை ட்ராப் பண்ணி லவ்வில் விளைய வைக்கிறாங்க, மதத்தை மாற்ற வைக்கிறாங்க, சிக்கன் சாப்பிட்றது, தொழுகிறது, பப்ளிக் ஹராஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. சிம்பிள் சொன்னோன்னா, ஏமாத்துறமே தப்பு சொல்கிறத விட ஏமாற போகிற, அதாவது ஏமாறலாம்ல அவனால பேர் தப்பாக சொல்லுவேன். இது எந்த படத்தில் சொல்லுவாங்க இல்லை, அந்த படம் வந்து படையப்பான்னு நினைக்கிறேன். ரஜினி படம் படையப்பா. அந்த படம் சொல்லுவார், ஏமாத்துறத விட ஏமாந்து போகிற தப்பு அதிகம் சொல்லு. அதே தான், ஏமாத்துறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் நம்ம எப்படி உஷாராக ஏமாந்து போகாமல் இருக்குதுன்னு தான் பார்க்கணும். அவ்வளோதான். ஸ்பெஷல் வீடியோ கேஸ், இது ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ. இதை பார்க்கல லேடிஸ் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன், ஒன்றா ஒரு ஆம்பளை வலிஞ்சு வலிஞ்சு பேசினாலும் உங்களுக்கு சிறப்பு நடந்தாலோ பக்கத்தறிவது இருங்க. எல்லா ஆம்பளையும் பிளைண்டாக நம்பாதீங்க. மூளை யூஸ் பண்ணுங்க முதல்ல. ஸ்பெஷல் வீடியோ கேஸ். குட் பாய்.